சண்டே மார்னிங் இன்றைக்கி லேட்டாக எழும்பினதால் பூஜை ரூமுக்கு வந்து லீவு விட்டாச்சு. ஸோ அப்படியே டிரெக்டாக வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தாச்சு. புத்தாக்கு வந்து விளக்கேற்றின பிறகு அடுத்தடுத்து என்னோடய வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று அம்மா நைட் கிச்சனெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழும்பி கிச்சனுக்குள்ளே வர நேரம் கிச்சன் வந்து நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கு சண்டே என்னப்படியால் மார்னிங்கே அப்பா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மரக்கறி வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கு எங்களை விட்டு என்ன கறின்னு பார்த்தா பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு ஒரு பால் கறி, பருப்பு வெள்ளைக்கறி, பைத்தங்காய் போட்டு ஒரு குழம்பும் வச்சுட்டேன். ஸோ வளமை போலவே தான் பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் இருந்தது, அதையுமே எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனுக்குள்ளே என்னோடய அரைவாசி வேலை பாத்திரங்கள் வரதாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஏத்துகள் வந்து பாவிக்கிறோமோ அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே உடனுக்குடன் கழுவி வச்சுருவேன். அம்மா நைட் பாத்திரங்கள் கழுவினதால் சோறு காய்ச்சின பானை வந்து கழுவாமல் வச்சுட்டேன். ஸோ தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தவா மார்னிங் வந்து நான் அதை கழுவிட்டேன். பாத்திரங்களை கழுவிட்டு சமைக்க வலிக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பானைக்குள்ளே தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டேன் சோறு காய்ச்சறதுக்காக. அடுப்பில் தண்ணி கொதிக்கிற நேரம் நான் மற்ற வேலைகள் எல்லாமே செய்ய வலிக்கிட்டேன். ஸோ மரக்கறிகள் எல்லாமே கட் பண்ண வலிக்கிட்டேன். நான் கையில் வச்சு தான் மரக்கறிகள் எல்லாமே வெட்டுவேன். கட்டிங் பிளேட் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்லை, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கையில் மரக்கறிகள் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கிச்சனுக்குள்ளே போனாலே டைம் எப்படி போகும்னு தெரியாது. நான் மார்னிங் கிச்சனுக்குள்ளே போனால் வெளியே வர மதியமாகிடும். ஸோ ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பொறுமையாக செய்து கொண்டு இருப்பேன். மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் வெட்டி வச்சுட்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான பைத்தங்காயையுமே சின்ன உடைச்சி வச்சுட்டேன். அம்மாவும் கிச்சனுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்தவா. ஸோ அம்மா ஒரு பக்கம் அரிசி கழுவி பானைக்குள்ளே போட்டுட்டேன். நான் பைத்தங்காயம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் சாப்பிடாமத்தான் சமைக்க வலிக்கிட்டேன். ஸோ அம்மா சோறு காய்ச்சின பிறகு எல்லாருக்குமே டீ வந்து ஊற்றி மாவுமே குழச்சி தந்தா. ஸோ சைட்டில் வந்து அதையுமே சாப்பிட்டு ஒவ்வொரு வேலையாக திருப்பியும் செய்ய வலிக்கிட்டேன். நான்வெஜ் குக் பண்ணுறேன்டா 2 கறியோடு நிப்பாட்டிடலாம். வெஜ் என்ற கறியால் நிறைய கறி வைக்க வேண்டி இருந்தது. மரக்கறியை கட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் சோறு அவிஞ்சிட்டது. சோறை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வந்து பருப்பு அவிய வச்சுட்டேன். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்ததால் எனக்குமே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அம்மா தேங்காய் திருவி தந்தேன், நான் பால் புழிஞ்சு எடுத்துட்டேன். பருப்பையுமே சமைச்சு எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு பால் கறி வச்சினேன். ஸோ அதையுமே இறக்கியாச்சு. சமைக்க பாத்திரங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஸோ அம்மாவுமே கொஞ்சம் பாத்திரங்கள் கழுவி தந்தவ. பால் கறி வைக்க முடிய பால் சொதியுமே வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அப்பளம் மிளகாய் பொறிச்சிட்டு குழம்பையுமே வச்சு எடுத்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி எங்களோட கறிகளில் தேங்காய் பால் சேர்த்துருப்பேன். குக் பண்ணின பிறகு திரும்பியுமே கிச்சன் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன்.